ஹலோ, வணக்கம். இது வந்து சுப்புடு, சியாட்டில்ல இருந்து. வணக்கம். என் பேர் ஹேமந்த். சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாலேருந்து. இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொட்டுக்காளி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். கொட்டுக்காளி இஸ் டைரக்டட் பை எஸ் வினோத் ராஜ். இவர் வந்து இதுக்கு முன்னாடி கூழாங்கல் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது நம்ம போன வருஷம் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருந்தோம். இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கவங்க வந்து சூரி, ஆனாபென் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பை த டைம் அவங்க எப்போ இது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு அப்படின்றதுக்கும் இது ரிலீஸ் ஆனதுக்கும் தெர் வாஸ் அ கேப். பட் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த ஃபிலிம் ஆர் பிஃபோர் ஐ சே எனக்கு எப்படி படம் பிடிச்சிருக்கா இல்லையா, அது என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே இந்த படத்தோட சம்மரி வந்து இப்படி சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பேய் பிடிச்சதா ஒரு மதுரை பக்கமா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற மீனா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அவளை சரி செய்யறதுக்காக ஒரு மொத்த குடும்பமும் வந்து அவளை வந்து ஒரு சாமியார் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் அங்க போய் இந்த மீனாவுக்கான சடங்கை ஆரம்பிக்கும் போது இந்த படம் முடிஞ்சிடுது. ஸோ இந்த படம் வந்து அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க அங்கே போய் அங்கே சேர்ற வரைக்கும் இருக்கிற முக்கியமான மொமெண்ட்ஸ் அதை பற்றி தான் இந்த படம். ஸோ இது வந்து எவ்வளோ விஷயம் அந்த வழியில் நடக்குது, அந்த ஜேர்னி ஆஃப் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது. இது இப்போவே நான் வந்து சொன்ன சம்மரி வந்து நீங்கள் இந்த படம் முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த சம்மரியை நீங்கள் சொல்ல முடியும். இது வந்து இந்த படத்தை பற்றி. இப்போது நான் என்னோட ஒப்பீனியனுக்கு வரேன். ஸோ எனக்கு வந்து படம் ஸ்டார்டட் லைக் அ ட்ரூ கேஸ். இந்த படம் வந்து ஒரு ட்ரூ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். லெட் மீ ஜஸ்ட் ஸ்டே இட் அட் த அவுட்ஃபிட் பிகாஸ் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்ட் இட். இன்ஃபேக்ட் மச் பெட்டர் தென் ஈவன் கூழாங்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூழாங்கல்ல வந்து உங்களோட பே பேக் இஸ் இன் த லாஸ்ட் ஷாட். இட்ஸ் லிட்ரலி த லாஸ்ட் ஷாட். அதில் தான் உங்களுக்கு அந்த பே பேக்கு, அந்த படத்தோட ஃபுல் ஜேர்னியும் அந்த பே பேக் அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு இட்ஸ் அ சோஷியல், இட்ஸ் நாட் ஈவன் அ மெசேஜ். தெர் இஸ் நோ மெசேஜ், தெர் இஸ் நத்திங். இது எதுவுமே உங்கள் மனசில் உங்கள் மேலே திணிக்கிறது இல்லை. ஒரு கோவமாக இருக்கிற ஒரு மாமா, பேய் பிடிச்சதா நம்பப்படுற ஒரு பொண்ணு, இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பேசாத ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ட்ராமா அப்படிதான் இந்த படம். அவங்கள சுற்றி இருக்கிற மனுஷங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இதனால என்ன நடக்குது அப்படின்றது. It is because of the director's vision for the film, where the film does not have an opinion. The film just states things as it is. அது மட்டுமே இந்த படத்தை வந்து it takes it to an international levelனே சொல்ல முடியாது. இன்டர்நேஷனல் ஃபிலிமும் இந்தியன் ஃபிலிமும் எல்லாம் ஒரே லெவல் தான். அதுலேயே ஒரு கிளாஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்ற படமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். I completely enjoyed this film. ஆஃப் கோர்ஸ் நீட்லெஸ் டு சே எனக்கும் அந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் திஸ் இயர் அண்ட் மேபி த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எனக்கு தோணுச்சு. நீங்கள் சொன்ன அதே காரணத்துக்கு தான். அதாவது இன்டர்நேஷ்னல் மூவிஸில் இந்தியன் மூவிஸ் நிறைய பேர் கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்தியன் மூவிஸ் இது நல்ல படம் இது போய் ஆஸ்கர்ல ஏன் மதிக்க மாட்டாங்க ஆர் லைக் ஒய் டசன்ட் திஸ் ஏர்ன் மோர் அவார்ட்ஸ் இன்டர்நேஷ்னலி நிறைய பேர் சொல்லும்போது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்றது என்னன்னா, ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவின்னு வச்சுங்களேன். திஸ் மூவி இரானியன் ஜஸ்ட் லைக் இரானியன் ஃபிலிம் கூழாங்கல் மாதிரி. மாதிரி. ம். கூழாங்கல் மாதிரி தான் இதுவும் ஒரே நாள்ல நடக்கிற ஒரு கதை. இது வந்து நிறைய நாளா நடக்கிறது கிடையாது. இது என்னன்னா ஒரு நாள்ல ஒரு கிராமத்துல இந்த கதை இது நடந்துச்சு அவ்வளவுதான். இதில் நீங்க கதையா பாத்தீங்கன்னா கதை, இல்ல ஒரு நிகழ்வா பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு அவ்வளவுதான். இதுல இருந்து உங்களால என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்கன்றது தான் வந்து டைரக்டரோட டைரக்டர். நீங்க சொன்ன மாதிரி மியூசிக் கிடையாது. மியூசிக் இஸ் த த ஒன் எலிமெண்ட் தட் ஸ்பூன் ஃபீட்ஸ் யூ ஹவு டு ஃபீல் அபவுட் அ ஃபில்ம். ஒரு ஒரு படத்துல எங்கெல்லாம் இங்க சந்தோஷப்படுங்க, இங்க துக்கப்படுங்க, இல்ல இங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் மியூசிக் கிட்டத்தட்ட. இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஃபீடிங் இன்ஃபர்மேஷன். அது கட்டு. டயலாக் டு த மினிமம். அதாவது அதாவது நீங்க படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, சம்மந்தமே இல்லாம சில விஷயத்த பத்தி இங்க பாரு இங்க வீடு வாங்கி போட்டுருக்கலாம். இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்துச்சு. இட்ஸ் அ ரோட் மூவி. ஓகே. அண்ட் பீப்பிள் டாக் அலாங் த ரோட். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்ன மாரி ஒரு வீட்லேருந்து கிளம்பி
ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு குலதெய்வத்த போய் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் ஒரு மந்திரி ஒரு ஒரு ம அந்த பொண்ண மந்திரிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. இதுதான் வந்து அவர ஜர்னி. சாமியார்ன்னு கூட சொல்ல முடியுமான்னு கூட தெர்ல. இல்ல சொல்ல அ முடியாது. பட் சொல்லு அது அப்படிதான் சாமியார் கிராமத்துல. ஸோ அவங்க வந்து அவங்க அது மாரி ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது, இவங்க எல்லாரும் வந்து அப்பப்ப ஏதாவது பேசுவாங்க. அதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இதுல என்ன என்ன ஒரு இந்த படத்த எக்ஸ்ப்ளைன் பண்றது ஒரு பிரச்சனைன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா, தட்ஸ் பேசிக்கலி ஒரு ஒரு ஸ்பாய்லர் மாரி கிட்டத்தட்ட. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயம்லாம் வந்து ஏன் இவங்க இது மாரி பிஹேவ் பண்றான்? இவ ஏன் பேசாமயே இருக்கா? இவன் ஏன் அவ மேல கோவமா இருக்கான்? இதெல்லாம் வந்து நன் ஆஃப் தட் இஸ் இன்ஃபார்ம்ட். நீ யாரும் வந்து உட்காந்து இதுதான் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து இவன் ஏன் அவ்வளோ கோவமா இருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? இன்ஃபாக்ட் ஒரு பியூட்டிஃபுல் அ விஷயம் நான் என்ன அவங்க இன்டர்வியூல தான் கவனிச்சேன் நான். ஆக்சுவலா அது நான் அப்பயே எனக்கு ஒரு இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அ இந்த சூரியோட கேரக்டர் பாண்டி. அ ம், பாண்டி கேரக்டர் வந்து இங்க வந்து இந்த இது சுண்ணாம்பு தடவுவாங்க. தொண்டைக்கு கீழ. ம். லைக் வெள்ளையா இருக்கும் அவருக்கு வந்து. ஆமா. படம் ஃபுல்லா. ஸோ தி பேக் ஸ்டோரி இஸ் இது காமிக்கவே மாட்டாங்க அவங்க என்னன்ட்டு. பேக் ஸ்டோரி இஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கத்தி கத்தி கூச்சல் போட்டு ஒரு ஒரு பயங்கர கலாட்டா நடந்துட்டு, அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குதுன்றது வந்து யாருமே சொல்லப் போறதில்ல உங்ககிட்ட. ம். பட் அவனுக்கு ஏன் அப்படி தடவுறாங்க? அப்பன்னா அவருக்கு ஏதோ ஏன் ஒண்ணு குரல் நடந்திருக்கு. ஏன் கமறி போயிருக்கு? எதுக்கு யாஹ்! போயிருக்கு? அவன் அவன் அப்பதான் கத்தியிருக்கான். இதெல்லாம் வந்து யூ டிஸ்கவர் இட் ஆஸ் யூ கோ. விச் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி மூவி. இதுதான் வந்து நீங்க வந்து ஆடியன்ஸ வந்து மரியாதை குடுத்து, அவங்க வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ வந்து மதிக்கிற ஒரு ஒரு கதையா நான் பார்க்குறேன். இதுதான் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்றோம். 1. Before I go into the review part of it, I want to save time for people that might be, you know, அ 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஸோ முந்தா நேத்து நான் வந்து இங்க ஒரு லோக்கல் அ பேக்கரி ஒண்ணு இருக்கு. ஸோ டீ வாங்குற வழக்கம் அங்க. போயிட்டு ஈவினிங் வாங்கிட்டு வரும்போது. ஸோ நான் போய் சரி டீ ஆர்டர் பண்ணிட்டு நான் வந்து பிக்கப் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு டேபிள்ல. 2 தமிழ் பசங்க. அவங்க வந்து பேசிக்கிறாங்க. "கொட்டுக்கலி பார்த்தேன்டா. ஐய்யய்யோ! தாங்க முடியல. ஐயய்யோ! சாவடிச்சுட்டாங்கடா அந்த படத்த." அதுவும் அது அது என்ன தமிழ் மூவிஸ்ல என்ன ஒரு புது ட்ரெண்டுன்னு எனக்கு புரியவே இல்ல. மெய்யழகன்னு ஒரு படம் எடுக்குறானுங்க. 2 பேர் பேசுறானுங்க. இதுல எவனோ ஒருத்தன் ஏதோ போயின்னு இருக்கானுங்க. என்னமோ ஒரு படம் எடுக்குறானுங்க. அது எனக்கு எனக்கு ஐ வாண்டட் டூ கோ ஆர்கியூ வித் தெம். பட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஊர்ல வந்து அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃப்ரவுண்ட் அப்பான் அண்ட் லைக் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு நின்னுருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் மை டீ. அதுக்கப்புறம் அந்த நார்த் இந்தியன்ஸ் அவங்க கொலீக்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, "ஓ திஸ் மூவி மை காட் வி saw this movie called மெய்யழகன். It's just two people going to temple and talking and talking and talking. What nonsense." அவனுங்க சிரிக்கிறானுங்க. எனக்கு அப்பதான் வந்து ஐ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இட். ஓகே. ஸோ தப்பே இல்ல. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நாங்க பேசுற எதுவுமே வந்து இதுக்கப்புறம் வந்து இட் வில் நாட் மேக் தட்ஸ் சென்ஸ் ட்ரூ. ஆர் லைக் இட் வோன்ட் ஆட் எனி வேல்யூ. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டிக் அரவுண்ட் அண்ட் லிசன் டு வாட் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் வேர், ப்ளீஸ் கன்டின்யூ. அதுதான் சொல்ல வந்தேன் நானு. தட் இஸ் வென் ஐ டோல்ட் சுப்புடு தட் வி ஹேவ் டு டூ திஸ் பாட்காஸ்ட். ஏன்னா இது வந்து இது இது சரி கிடையாது அப்படின்ட்டு. தட்ஸ் ட்ரூ. எதுக்கு இது மாரி ஒரு படம் தமிழ்ல தேவை அப்படின்றது வந்து ஐ திங்க் P.S. Vinod Raj has explained this in multiple movies for Kurangal and for this also, which is நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல வந்து பார்த்து பார்த்து வளர்ந்தேன். இது வந்து ஒரு தப்பு. இது ஒரு பெரிய விஷயம்னே எனக்கு தெரியாது. ஏன்னா திஸ் இஸ் லைக் ஒரு லைஃப் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் சினிமாவை கண்டுபிடிச்சு, சினிமா வந்து சினிமா மேக்கிங் இதுதான். சினிமால இந்த கதையெல்லாம் சொல்லலாம்னு சொல்லும்போது, I brought these two togetherன்ற போது, it is a very, very unique vision. ஒரு ஒரு நான் ஐ வில் கோ டு தி லெங்த் ஆஃப் சேயிங் ஈவன் பாரதி ராஜா குட்ன்ட் ஹேவ் அச்சீவ்ட் சம்திங் லைக் திஸ். ஏன்னா பாரதி ராஜாக்கு வந்து பாட்டு தேவைப்படுது. பாரதி ராஜா இளையராஜா தேவைப்படுறாரு. அதுக்காக பாரதி ராஜா வந்து எதுவும் குறைச்சலாம் இட போடல. அவர் he basically said you can actually put a camera in a village and you can show that story. ஓகே. நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, அதையும் டயல் டவுன் பண்ணிட்டு இதுதான் நடக்குது. ஓகே. கிராமத்துல இதுதான் மக்கள். இது இப்படித்தான் நடந்துப்பாங்க. இது இது நடந்துக்கிறதுக்கு சரியா தப்பான்றது நீங்களே டிசைட் பண்ணீங்கன்ற ஒரு 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 போயட்டிக் சப்ஜெக்ட் தான் இது.
ஆனா and இது and I அது think இதுல வந்து இவ்ளோ நம்ம சொல்ட்டோம். சாரி நீங்க முடிச்சிருங்க. ஐ வில் இல்ல டாக் ஃபினிஷ் கோ ப்ளீஸ் ஆஃப்டர் தட். யா. ஸோ இதுல வந்து ரொம்ப நுட்பமா பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வயசானவர் இருக்காரு. பாண்டின்ற ஒரு இளைஞன் இருக்கான். அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனா ஒரு குட்டி பையன் வேற இருக்கான். ஸோ திஸ் இஸ் அ திங் தட் கீப்ஸ் கன்டின்யூயிங் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கரெக்ட் ஒரு ஒரு விஷயம் தான் அந்த இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் அம் இல்ல நினைக்கிறேன் இல்ல திஸ் இஸ் வாட் அதுதான். வினோத் ராஜ் தட்ஸ் ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் an interview he basically said ஓகே, அந்த பையன்ற வந்து இஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் த சேம் கேரக்டர் அதாவது ஆம்பளைங்கன்னா ஓகே, ஓகே லெட்ஸ் மேக் திஸ் ஓகே. மூவி even more நான் fun ஆக்சுவலா வந்து ஐ டிட்ன்ட் இத சீ எனி மாதிரி ரிவ்யூ ஒரு வி இத எனி மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் மூவி வேற யாருமே எடுத்துக்க முடியாதுன்றது என்னோட என்னோட ஐ அக்ரி வித் யூ. ஏன் அந்த அவரோட வாய்ஸ் புடிச்சிருக்குன்னா, அதாவது வந்து இப்போ ஆணாதிக்கம் சொல்றோம். ஓகே. ம்ஹும். நீங்க ஆணாதிக்கத்த வந்து எப்படி வேணா நீங்க காட்டலாம். ஆனா, அந்த ஆணாதிக்கம்ல இப்ப நீங்க ஃபெமினிஸ்ட் சொன்னீங்கல்ல, ஆணாதிக்கத்துக்கு கூட இருக்கிறது பெண்களேன்றது கூடயே வினோத் ராஜ் சொல்றாரு. வித்தவுட் அன் ஒப்பீனியன். ஸோ, கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ அ அந்த வீட்ல இருக்கிற குடும்பத்தில இருக்கிற அந்த எல்லா ஆண்களும் அந்த படத்தில இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஷாட். ஐ லவ்ட் இட். அவங்க எல்லாரும் அந்த ஆட்டோவ தூக்கி அந்த பொண்ண சுத்துறாங்க. தட் ஆல் த மென் டர்ன் த ஆட்டோ அரவுண்ட் வித் த கேர்ள் இன்சைட் அண்ட் ஸ்டில் ஷி இஸ் காம் அண்ட் குவைட். தட் this is the other thing that Vinod Raj also shared, which is Pandi is for Pandiya Mannan. அந்த ஒரு it's like அந்த ஒரு கிங்குக்கான ஓ! ஒரு ஸோ மதுரை. அவரை ஓகே, வந்து ஓகே. கொஸ்டின் ஓ! ஐ பண்றதுக்கு டிட்ன்ட் யாருமே திங்க் கிடையாது. அபௌட் இட். ஓகே. மீனா இஸ் பேசிக்கலி ஷார்ட் ஃபார் மீனாட்சி. So what's the கான்டாக்ட் என்ன deal with Pandya Mannan and Meenakshi? I didn't know that. so எனக்கு basically என்ன? he is ruling over everything and she is basically sitting quietly inside a temple Oh, அந்த ஆட்டோல உட்கார்ற மாதிரி கிட்டத்தட்ட இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு symbolic thing but again okay. he I didn't go doesn't that. say Make the connection எதுவுமே there. Okay, எக்ஸ்பிளைன் பண்ண okay. மாட்டாங்க எதுவுமே அதுதான் வந்து தட்ஸ் வேர் வி சே இட்ஸ் an international thing because if you have the patience to sit and interpret things you can interpret a lot in this movie and that is the என்ன சொல்றது அந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா இது ஏன் நிறைய பேர் வந்து ஓஹோன்னு சொல்றோம் இல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்றது என்னன்னாக்க தமிழ் சினிமா வந்து நம்மள வந்து இப்படிதான் யோசிக்கணும்னு நிறைய ப்ராசஸ் பண்ணி நம்மள வந்து ஒரு மோல்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கு ஓகே அதை உடைக்கிறதுக்காக சில டைரக்டர்ஸ் வந்து இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க ஸோ அதை நம்ம ஏன் அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்டே பண்றது லைக் Correct. இந்த மூவிக்கு வந்து நம்ம ஏன் பண்ணோம் ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது எப்படி ஷார்ட்ஸ்னு அந்த ஸோ ஆட்டோ வந்து திருப்புறதுக்காக என்ன Brilliant shot. பண்றாங்கன்னா எல்லாரையும் இறங்க சொல்றாங்க யாருமே எல்லாரும் இறங்கிடுறாங்க இந்த மீனா இந்த பொண்ணு அந்த ஆனபன் கேரக்டர் வந்து ஷீஸ் ஸ்டபன் அது She's கொட்டுக்காலின்றது வந்து stubborn, அதுதான் சொல்ல வராங்க ஸ்டபன் adamant. ஆடமன் அண்ட் வயலன்ஸ் த்ரூ சைலன்ஸ்ன்றது தான் வந்து இந்த கான்செப்ட் ஸோ அந்த ஆட்டோ என்ன பண்றாங்க அவளுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஆம்பளைங்களும் தூக்கி இப்படி திருப்பி வைக்கிறாங்க இல்லையா பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டே அப்படின்னா கேமரா அப்படியே வந்து இப்படி ஆட்டோ திருப்பி வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட்ல வந்து ஃப்ரம் வித்தின் தி ஆட்டோ அந்த மீனா கேரக்டர் அந்த குட்டி விண்டோல பாத்தீங்கன்னா அந்த 3 women are standing there in that frame of that window. They're outside. Okay. ஸோ Okay. கரெக்டா அப்படி அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து நிற்கும் ஸோ இதெல்லாம் வந்து Okay. நீங்க வந்து எனக்கு வந்து I got so fascinated by just the turning part and yeah, the close-ups that he chose to have of everybody shouting, okay. yeah, It's comical but very poignant அப்படின்னு தான் எனக்கு powerful, yeah, தோணுச்சு. powerful. Very powerful, very powerful. இன்னொரு சீனும் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க ம். அதாவது இந்த ஃபெமினிஸ்ட் மூவி அதாவது ஒரு விமன் அதாவது யதார்த்தமா காமிக்கிறாங்க அது நீங்க எப்படி ஒண்ணா எடுத்துக்கலான்றது இயல்பு என்ன அப்படின்னா அந்த விமன் கேரக்டர்ஸ் யாருமே வந்து அசையவே மாட்டாங்க அப்படியே ஸ்டில்லா நிப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் Correct. மூவி ஆம்பளைங்க ஓ! வந்து ஓடுவாங்க திரும்புவாங்க பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் அண்ட் தேல் பி லைக் லிட்ரலி ஸ்டில் அண்ட் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா திஸ் கம்ஸ் த்ரூ ஆல் த்ரூ த மூவி விச் இஸ் ஹவு மென் டேக் சம்திங் ஃபார் கிராண்டட்ன்றது வந்து எஸ்டாப்ளிஷ் இன் ஏர்லி ஷாட் விச் இஸ் ஒரு 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 சின்ன ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும் டேங்க் மாதிரி ஒன்று இருக்கும் வெளியில அதுல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு குடிச்சிட்டு இருப்போம் ஒருத்தன் meanwhile cut to another lady she's waiting outside patiently for the bathroom to clear so she have the privacy to go shower
Sure. இது வந்து Sure. this comes through all through the movie where the women have to go hide behind something or some No, no. Pandi goes to pee on the side of the ரைட் இன் தி road. பப்ளிக் ரோடு Uh, ரோடு ஓரத்துலயே அவன் வந்து இது வந்து நிறைய பேர் in ஏதோ fact, there's a கேள்வி close வேற up of கேட்டாங்க. that urine shot. Yeah. And then this the woman there, Tanga, has a menstrual issue, or she had to change the pads, and she had to go find a private spot Place, yeah. somewhere. I didn't understand. எதுக்கு அவங்க போறாங்க? வயிற்று வலியா? I didn't understand. My God, that was just, unbelievable, Hemant. See, Yeah. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த படத்துல வந்து இந்த படம் வந்து ends in a cliffhanger. கிளிஃப்ஹேங்கர்ன்றதோட இட்ஸ் ஓப்பன் எண்டட். ஓகே, It's very கிளிஃப்ஹேங்கர் open. கூட இல்ல. ஏன் நான் கிளிஃப்ஹேங்கர்னு சொன்னேன்னா, அவ சாவ போறாளா இல்லையான்றது தான் எனக்கு அதோட கஷ்டமா இருந்தது, ஹேமந்த். எனக்கு ஏன் நான் அப்படி கனெக்ட் பண்ணேன்னா, அவளுக்கு ஒரு விஷன் வருது. வேர் ஷி இஸ் மீட்டிங் ஹர் செல்ஃப் வாக்கிங் அண்ட் ஷீஸ் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு, இவ முடிய இங்க கட்டு கட்டுன்றாங்க. அதுல அவ தலையை விரிச்சு போட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அண்ட் ஷி மீட்ஸ் ஐ டு ஹை அந்த ஆட்டோல போகும்போது. I thought it was her whatever. She passed away, her soul looking at her future. இல்ல அப்படியோ ஏதோ she's நான் looking நினைச்சேன். at her. Yeah. அப்படி நான் நினைச்சேன். ஸோ எனக்கு வந்து அதனால தான் தட்ஸ் த கிரேட் பார்ட் அபவுட் ஆர்ட். கலைன்றது வந்து இப்படி நிறைய சாத்தியங்களை சொல்றது தான், ஆர் நிறைய ஆப்ஷன்ஸை கொடுக்கறது தான். அதுதான் அதுதான் வந்து ஃப்ரம் யுவர் ஓன் லைஃப், உங்களுக்கு இருந்த அனுபவத்திலேருந்து நீங்க போய் அந்த முடிவை அடையிறீங்க. இப்போ நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு ஆணாதிக்கம் உடையவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட முடிவை நீங்களே அறிவிச்சுப்பீங்க. அம்மா அவன் பண்றது கரெக்ட் தான், அவன் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல வருவீங்க. இப்போ நேரடியா அவங்க வந்து சொல்ல வந்ததை அவர் கதையில சொல்லிட்டு இருந்தாருன்னா அதுக்கு லேயர் இல்லாம போயிடும். ஸோ அது ஸோ இந்த படத்துல வந்து அந்த டைரக்டர் வந்து வினோத் ராஜ் இஸ் நாட் டெல்லிங் அ ஃபினாலே, பிகாஸ் அந்த மௌனத்துல தான் அந்த படம் முடியறது தான், நம்ம குழம்பி போய் நிக்கிறது தான் அந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்ன ஆர்டிஸ்ட் இன்டர்பிரேஷன் அண்ட் கரெக்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட லைஃப்பை நீங்க வந்து இதை எப்படி போத்தி பாக்குறீங்கன்றது தான் வந்து ஆர்ட் ஷுட் ஸ்ட்ரைவ் டு. And that is why we feel like this is important. Again, திருப்பி அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஏன் எது என்ன, what is the point of this movieன்றது வந்து it's easy for people to dismiss it, but for whoever has the time and the inclination to understand what it's trying to tell you, it will give you like a very good feel about that இந்த படத்தை உட்காந்து நம்ம பார்த்தது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு டெஃபினட்டாக ஒரு இதோட தான் ஃபீலிங்கோட தான் போகும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது வந்து, ஏன்னா மெய்யழகனும் பார்த்ததுனால, அவங்க அந்த ஆட்டோவில் போகும்பொழுது எதிரில் வந்து இந்த மாதிரி வயசுக்கு வந்ததுக்காக ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குது. அதுக்காக தே என்கவுண்டர் அனதர் ப்ரொசஷன். அதுல வர பாட்டு வந்து தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, அந்த கிழக்கு செம்மையிலே பாட்டு. ஐ தாட் இட் வாஸ் இட் ரெப்ரசன்ட். இதை வந்து நீங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கலாம் வினோத்ராஜ். தே குட் ஹவ் ஆக்சுவலி, ஏன்னா அட் சம் பாயிண்ட் பாண்டி சேஸ், நான் அங்கேருந்து ஊர்ல இருந்து பணம் அமைச்சு தான் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அவன் தங்க வீட்டுக்கு அடுத்தது பண்ணி ஆகணும். ஸோ அதை நீங்க போய் ஃபிளாஷ்பேக் காட்டாம டு ஷோ இட் ஆல் இன் த சேம் ஜேர்னி, I think it's also a brilliant choice அப்படின்னு நான் நினைச்சேன். The writing is impeccable. என்ன கேட்டாக்க இது வந்து நீங்க அந்த பாட்டு சொன்னதால எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, there is another thing that happens all through the movie. அது என்ன இதுன்னு எனக்கு புரியல இது வரைக்கும். I haven't read what it is. There's a foreshadowing of everything. So முதல்ல ஒரு ஆட்டோ ஒன்று காமிப்பாங்க. எக்ஸாக்ட்லி, ஐ அக்ரி வித் யூ. ரெண்டு தடவை சீன் ஒன்று நடக்கும். அந்த ஆட்டோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். கரெக்ட். ஆர் இந்த பாட்டே கூட பாத்தீங்கன்னா, I will tell you this thing. நீங்க சொன்னதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். I let you speak. நான் மறந்துடுவேன். அவங்க வந்து முதல்ல வந்து நிறைய இந்த வீட்டுக்கு வாசல்ல வைப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை, திருஷ்டி பொம்மை, அதோட க்ளோஸ்அப்ல ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது ஏன் இந்த க்ளோஸ்அப் காட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன பண்ண வராங்கன்னு. பாத்தீங்கன்னா அந்த வண்டி இவனுக்கு எதிரில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் யூ சி அனதர் குடமா ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு கார். அந்த ஷாட் தேவையே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்தா அந்த ஆட்டோ இவங்களுக்கு எதிரில் போயிட்டு இருக்கும். ரைட், இட்ஸ் ஆல்மோஸ்ட். அதனால தான் ஹேமந்த், ஐ வாண்டட் டு சே, அவளை பார்க்கறது வந்து அவளோட விஷன் வந்து இட்ஸ் a foreshadowing of her soul அப்படின்னு நான் நினைச்சேன். I could be wrong. I don't know what the interpretation is. இருக்கலாம். So நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
நான் என்ன இல்ல இந்த சொல்லுவாங்கன்னாக்க, இது எதிர்ல போம்போது ம், பாட்டுல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பாட்டு வந்து கட் ஆயி ரீவைண்ட் ஆகும். லைக் இட் இட் ம், இட் வில் கோ இன்டூ டிஃபரண்ட். அது இட் டசன்ட் ப்ளே இன் த சேம் திங். அந்த சரணம் வரும்போது ம். ஒரு லைன் வந்து வில் ப்ளே அட்லீஸ்ட் 4 டைம்ஸ். இட் வில் கோ பேக் அண்ட் தென் ப்ளே. கோ பேக் அண்ட் ப்ளே. ஓ! எனக்கு அது ஐ டிட்ன்ட் ஓ! ஹேவ் டைம் டூ ஓகே. அந்த ஓ! அளவுக்கு ஓகே. யோசிக்க முடியல என்னால. பட் ஓகே. ஓகே. நெறைய நெறைய விஷயம் அது மாரி குட்டி, குட்டி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சேவல் ஒண்ணு கொண்டு போவாங்க. முதல்ல ஓ! நமக்கு புரியாது. அமேசிங். எதுக்கு இந்த சேவல் மேல இவ்ளோ இவ்ளோ அ இது வச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் அட் ஒன் பாயிண்ட் தே ஆர் வெரி வொரிட் அபௌட் த சேவல். தட் கரெக்ட். அது வந்து ஒரு மாரி இஸ் இட் லூசிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து எழுப்புவாங்க. ஏன்னா இட்ஸ் 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 அண்ட் இட்ஸ் யூ ரியலைஸ் வை இட் இஸ் அண்ட் இன் தி எண்ட் கடைசியில வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு it was actually quite funny on the scene. Like I really laughed out. I'm like, my God, this is super funny. அதாவது இவ்ளோ சீரியஸ் படத்துல என்ன ஒரு பிரில்லியன்ட். அவன் வந்து தண்ணி குடிச்சிட்டு அவன் துப்பும்போது பின்னாடி ஒருத்தன் யோ என் மேல படுதியா. I really enjoyed that scene. So அதாவது ஈச் ஆஃப் த சீன் அதாவது ஒரு ஒரு படத்துல ஒண்ணுமே நடக்கலன்னு வந்து சில பேர் சொல்லும்போது எனக்கு வந்து இது எப்படி எடுத்துக்கணும்னே புரியல எனக்கு. அவர் இது வந்து நானே கூட பண்ணியிருக்கலாம். இன் இல்ல டிஃபரண்ட் ஹேமந்த், மூட் ஐ ஆர் வாட் ஃபீல் எவர் இட் இஸ். வந்து ஐ ஃபீல் நம்ம வந்து வி ஹவ் பீன் ஸ்பூன் ஃபெட் பை த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். தட் இப்போ வந்து நீங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரி படிக்கிறா இருந்தா இல்லை நாவல் படிக்கிறா எனி கைண்ட் ஆஃப் இலக்கியம், த கிளாசிக் வே திஸ் இஸ் ஹவு இட் ஃபீட்ஸ் யூ. இட் வில் நெவர் ஸ்பூன் ஃபீட் யூ. ஆர் குட் இலக்கியம் டசன்ட் ஸ்பூன் ஃபீட் யூ. இட்ஸ் காட் லேயர்ஸ் அண்ட் இட் லெட்ஸ் யூ இன்டர்பிரட் அவுட் ஆஃப் இட். கரெக்ட், ஸோ கரெக்ட். இஃப் யூ ஹவ் பீன் growing up in a diet, நான் தப்பாவே சொல்ல வரல. It's their own prerogative what you read, what you watch, or whatever you enjoy. But the media does spoon feed us a lot, and that Of course. keeps us shallow. And you being shallow is actually good for the media. And then Yeah, you yeah. being deeper is what is not They good can for sell them, more right? such movies to you. Exactly. And and it also serves like அதாவது சினிமாவை பத்தி ஒரு ஒரு அபிப்பிராயமே போடுது. People forget what cinema is capable of. And Exactly. you get all sorts of like it becomes an entertainment rather than ஒரு 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 அதாவது நம்மளால வாழ முடியாத ஒரு லைஃப்பை வந்து நம்ம போய் அப்படி 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 பார்த்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு இதுவே போயிடுது. இட் பிகம்ஸ் Exactly. வெரி நீங்க சொன்ன மாதிரி வெரி ஷாலோ அண்ட் வெரி ஸ்பூன் ஃபெட் டு அ பாயிண்ட். அகைன் இது வந்து ஒண்ணுமே சொல்லாத ஒரு விஷயம். அது நான் திருப்பி அது எனக்கு என்ன என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஒரு விஷயத்த நீங்க வந்து எப்படி பார்க்கலாம், ஒரு படத்தை எப்படி பார்க்கலான்றதுக்கு வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் வாட் த ஸ்டோரி இஸ் without a story, then this will teach you a lot about what cinema is actually meant to be. And அதை பத்தி நிறைய நம்ம பேசி 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 இது பண்றதோட இட்ஸ் அ மூவி தட் நீட்ஸ் டு பி சீன் அண்ட் அப்சர்வ்ட் அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க கொஞ்சம் அது ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். பட் ஒன் திங் ஐம் ஆல்சோ வரிட் அபவுட் இஸ் இந்த படம் வந்து should have been a very quietly released movie without much marketing or fanfare. It has done more disservice to a director like Vinod Raj, who we need to save from these kind of tactics. ஏன்னா இது சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்றான்னு வந்து ஒரு ஒரு ஹைப். இது வந்து மற்ற டைரக்டர்ஸ் வந்து இத மாதிரி ஒரு படம் வந்து எங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்றது இன்னொரு ஹைப். இதை தேட்டர்ல வந்து இன்னமும் நார்மல் படம் மாதிரி ரிலீஸ் பண்றது இன்னொரு பிரச்சனை. ஓகே, இது இது என்ன 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 ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் மேட் த மூவி இட்ஸ் புட் த மூவி இன் அ வெரி வெரி ராங் ஸ்லாட்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ம். கூழாங்கல் மாதிரி வந்து ஓகே ரொம்ப பார்க்கறதுக்கு 1000 பேர். ஒரு அண்டர் ரேட்டடா பண்ணியிருக்கணும். ஐ மீன் ரொம்ப ஓவர் த அதை ஹைப் அப்படியே பண்ணியிருக்காம. விட்டுருங்க நீங்க. அதை இதை அப்படியே விட்டுருங்க. இது வந்து இஸ் நாட் விசாரணை. விசாரணை இஸ் லைக் ஒரு 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 என்ன சொல்றது, இட்ஸ் லைக் ஃபால்ஸ் அண்டர் லைக் கைண்ட் ஆஃப் லைக் கமர்ஷியல் சினிமா. அது வந்து அதுவும் சென்ட் டு லைக் யூரோப் ஃபிலிம் சர்க்கியூட் ஒரு ரவுண்ட்லாம் வந்துச்சு. பட் இது வந்து அந்த படம் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து யூ ஷுட் லீவ் இட் டு பீப்புள் தட் வாண்ட் டு வாட்ச் இட். இது வந்து தேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணேன் நான் பாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கொண்டு வரேன் பாரு, இவனை மாதிரி ஒரு ஆள் வந்து நீங்க பார்த்தே ஆகணும்னு சொல்லும் போது people's reaction to that actually defeats the whole purpose of why these movies are being made. So ரைட். ஐ I வாண்ட் thought was I hope it doesn't uh, make Vinod Raj run away from this kind of நோ concept ஐ or திங்க் stop him from making movies like this. I think we need more people like Vinod Raj.
to take the films exactly this way, because this is what இப்போ நீங்க உதிரி பூக்களோட லாஸ்ட் சீன் அந்த you have to enjoy watch the film to enjoy that kind of ஒரு brilliant shot. நான் கடைசி தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு விஜயன் சொல்லும்போது அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் you don't know what he is going to do. Why? Because it came from a novel that was written by புதுமை பித்தன் in that same sort of a way. அது அப்படியே மகேந்திரன் ட்ரீட் பண்ணதுனால தான். ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ற டேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஐ வில் சே டூ திங்ஸ். ஒன்று வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் த ஷார்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் வினோத் ராஜ் ஹேமந்த். அதாவது ரொம்ப நேரமா எனக்கு புரியல எதுக்கு இந்த ஆட்டோவோட கீழே காட்டுறாங்கன்னு. ஓகே, ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். Basically அந்த ஸ்டார்ட் பண்ண அது இது கிக் யா, ஸ்டார்ட் அந்த ஆட்டோ இயங்க மறுக்குது, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக கிக் ஸ்டார்ட் அந்த ஒரு சணல் கயிறை போட்டு இழுக்கிறதுக்காக அப்படின்னு. ஒரு ஒரு தடவை அதை காட்டும் பொழுதும் அந்த அங்க இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூனோ மனுஷங்களோட மனசு எப்படி இருக்கு, ஹவு டஸ் இட் பிஹேவ் அப்படின்றத வந்து சொல்லாம, அதாவது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கதை, இது அந்த கதையை சுத்தி இருக்கிற இதுவே நம்ம சொன்னது எல்லாமே ஷாலோ பார்ட்ஸ், மச் டீப்பர் பார்ட்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. அதுதான் சொல்றேன். Before you go away from that, I wanted to just add to what you said just now. ஷார்ட் பிளேஸ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி டைம் த ஆட்டோ நீட்ஸ் டு அந்த அந்த இன்ஜினை வந்து கிக் ஸ்டார்ட், மேனுவல் ஸ்டார்ட், இட்ஸ் த சேம் ஃப்ரேம். அதாவது ஆட்டோ இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஆல்மோஸ்ட் இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் தட் கிக் ஸ்டார்ட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் a start of the next chapter beat or whatever in the movie. அதாவது சாப்டர் 1 2 3 4 நம்ம வந்து ஒரு ஸ்லைடு போட்டு காமிக்காம, that is basically saying okay change of scene. பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு புது சினாரியோ ஒன்று, அதாவது அவங்க இருந்த சினாரியோ வந்து அழகா ஒரு மாலை இல்ல ஒரு வீடு இல்ல ஒரு காடு அது மாதிரி ஒன்று காமிப்பாங்க. அண்ட் that's lovely observation. சாரி, இல்ல சவுண்ட் டிசைன் வந்து பிகாஸ் they don't have music. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஆட்டோ போகுது, ஆட்டோ கோயிங் த்ரூ ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல போகும்போது அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிள் காமிக்கும் போது சவுண்ட் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. டாப் ஆங்கிள் இருந்து காமிக்கும் போது அந்த சவுண்ட் அதே சவுண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. லைக் இட் இட் அதாவது ஒருத்தர் வந்து எங்க இருந்து அப்சர்வ் பண்ணாலும் அதுக்கு எப்படி சவுண்ட் வருது கன்சிஸ்டன்டா ரொம்ப தரோவா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. நோ 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 அதே மாதிரி நான் இன்னொரு சீனையும் சொல்றேனே, அகைன் லீவ்ஸ் இட் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். அது ஒரு பாலத்தில் ஒரு சண்டை நடக்குது. ஓகே, தென் he cuts to a long shot of where you see ஒரு ஒரு கீழே ஒரு ஆறு மாதிரி ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு, ஒரு மெல்லமா ஒரு ஓசை கேட்குது. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷாட், ரைட்? அண்ட் யூ see that people fighting there. Now just that shot you can interpret it 5 different ways. What is this director, in fact I feel the director is not trying to say anything, he's just trying to capture the moment from a different angle, and he lets you say po இயற்கைக்கு முன்னால நம்ம பண்றதெல்லாம் வந்து தேவையா, ஒரு chaos in the middle of such beauty. லைக் இவ்வளோ அழகா ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவனுங்க உட்காந்து இதுக்காக வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி ஒரு கிரிட்டிக்கல் சீன் இன் தட் மூவி. ரைட் அண்ட் அதுக்கு முன்னாடி அது ஃப்ரேம்ல மட்டும் காமிக்கிறது கிடையாது, தட் இஸ் ரைட்டிங். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த டிரைவரோட ஒரு மணி ஒன்று அருந்திருக்கும், அதே இடத்துல தான் வந்து அந்த அந்த ஸ்பாட்ல எங்க கேமரா இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பேசிக்கலி வாஷ் இட் அண்ட் வில் பி கர்சிங் them. பிங்கோ. So there is other connections to previous. நீங்க வந்து இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இது ஏன் இங்க நடக்குது, இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, நிறைய சிம்பாலிசம். and in fact அவங்க this is another thing that they have also mentioned. அந்த குட்டி பொண்ணோட கேரக்டர், குட்டி பொண்ணு takes over. Basically they said it's I forgot to answer. I forgot that. Oh my god, I completely love that scene. ஏன்னா அந்த ஒருத்தர் வந்து சாரி ஐ திங்க் let you describe this. இல்ல ஒருத்தர் வந்து ஒரு நடுவில் மெய்யழகனுக்கும் அகைன் ஐ ஃபவுண்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த காலமாடு. ஸோ இவங்க போயிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் படம் பார்க்க போகிறது இல்லைன்னா அதனால இந்த சீனை சொல்கிறோம், பட் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் இவங்க ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது நடுவில் நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஜேர்னின்னு, அது நடுவில் இதை என்கவுண்டர் காலமாடு, அதை வந்து தடுக்கிறதுக்காக எல்லாரும் நின்று ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, இது போனால் முட்டிடுமோன்னு பயமாக இருக்குது. ஒரு ஆம்பளை மாதிரி அப்பா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு, அது அப்படி கொஞ்சம் சிலுத்தோன்னு ஓடி வந்துடுறாரு. ஸோ அந்த ஆண்கள் யாருமே அந்த காலமாட்டு கிட்ட கூட போக முடியல.
பட் அது யாரோ பக்கத்துல இருக்கிறவங்களோட இது ஒரு ஒரு ஃபார்மரோட வீடுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க போயிட்டு, "ஏன்பா உன்னோட மாடா? கூப்பிடுப்பா" அப்படின்னோனே, அவரு யாருக்கோ குரல் குடுக்குறாரு. "ஏம்மா மாட்ட வந்து கூட்டு போ. அது பாரு இது சல்லித்தனம் பண்ணிட்டு இருக்குது" அப்படின்னு. நான் நெனச்சேன், ஒரு அவரோட வைஃப் யாரோ வரப்போறாங்க Yeah, அப்படின்னு நான் yeah, நெனச்சேன். yeah. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, ஷி கம்ஸ், ஷி டேக்ஸ் த மாடு, அஸ்டோ அண்ட் செஸ், "நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு And ஒரு அது ரொம்ப செல்லமா திட்டி வேற. லைக் இட்ஸ் லைக் இட்ஸ் see அந்த ஆட்டோ போனதுக்கு அப்புறம் ஒரு ஷாட் இருக்கு. வேர் ஷி சேஸ், "ஐ அம் யுவர் ஒன்லி கம்பேனியன்" ஆர் "யூ ஆர் மை ஒன்லி கம்பேனியன்" இப்படி சல்லித்தனம் பண்ணனா உன்ன போய் சந்தையில வித்துருவாரு போங்க. அப்படின்னு சொல்லிட்டு. அ, அ. Um, I actually felt ஹேமந்த், இந்த படத்திலேயே 2 சீன் வந்து ஸ்டக் வித் மீ. ஒண்ணு வந்து இந்த ஆட்டோ திரும்புற சீனு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, ரைட்? அதுக்கப்புறம் அந்த சேவல் அலம்புற சீன். Just those 3 scenes are probably some of the best we have seen this entire year. Yeah. அப்படின்னு நான் நினைச்சேன். Because it's Yeah, yeah. See, impossible to இத conceive மாரி and make ஒரு a ஒரு shot like சீன் that. நீங்க குடுத்தீங்கன்னா, இட் ஸ்டேஸ் வித் யூ. லைக் இட் டாக்ஸ் அபவுட் அ ஒரு எவ்ளோ விஷயத்த பத்தி ஒரு ஒரு சிம்பிள் ஒருத்தர் வந்து டைம் எடுத்து என்னோட 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 கோவம், என்னோட ஆசை, என்னோட அவுட்லுக் ஆஃப் லைஃப் எனிதிங் ரைட்? இது இவ்ளோ இந்த ஃப்ரேம்க்குள்ள கேப்சர் பண்றாங்க. ஸோ நீங்க சொல்றது அதே தான் சீன். லைக் ஒரு ஒரு இவங்க ஆட்டோ மறிச்சுன்னு ஒரு ஒரு காளமாடு நிக்குது. அந்த காளமாட வந்து ஆம்பளைங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சீனா பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ஒரு மாடு வழியில நிக்குது. அது தள்ளி விட்டு போ வேண்டியது தானே. அது கிடையாது கதை. அந்த மாட்ட வந்து ஒரு ஆம்பளைங்க எப்படி டீல் பண்றாங்கன்னா, இது காள மாடுனா சண்டை போடும். சண்டை போடுனாக்க நான் வந்து இது திமிரிட்டு நிக்கணும் நானு. இப்படி போய் நிக்கணும்ன்றது வந்து இன்ஃபாக்ட் அந்த பாண்டி கேரக்டரே வந்து கொஞ்சம் யோசிப்பான். லைக் ரொம்ப. அவ்ளோ பெரிய உஸ்தாது. ஆனா அவனுக்கே வந்து அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி யோசிக்கும்போது, ஒரு குட்டி பொண்ணு வந்து அசால்ட்டா வந்து ஷி டசன்ட் லுக் அட் இட் as an enemy. ஷி லுக்ஸ் அட் இட் as a பெட். அந்த அனிமலுக்கு வந்து இட் 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 பேசிக்கலி லிசன்ஸ் டு ஹர் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஏதோ ஒரு ஒரு டெடி பேர் மாதிரி அப்படியே கூடயே பின்னாடியே இழுத்துன்னு போற மாதிரி ஒரு அது அதுல அதுல வந்து நீங்க ஒரு இஃப் யூ அண்ட் திஸ் இஸ் த ரீசன் த மூவி இஸ் ஆல்சோ ஸ்லோ. ஏன்னா நீங்க அதை யோசிக்கணும், நீங்க அதை ப்ராசஸ் பண்ணணும். எனக்கு ஸ்லோன்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஹேமந்த். எனக்கு ஐ லவ்ட் இட். எனக்கு வந்து ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் வித் த பேசிங். இட் வாஸ் சம் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஐ வாண்டட் டு சே, இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். பிகாஸ் ஐ வில் நாட், நோ டவுட் ஐ கேன் ஈவன் சே இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். பிகாஸ் சும்மா இன்னைக்கு இருக்கிற யூனோ இன்னைக்கு நடக்கிற விஷயம், ஆர் இன்னைக்கு வாட் இஸ் கண்டெம்பரரிலி ஹேப்பனிங் அப்படின்றத விட, இது பல ஆயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையோ, மூட நம்பிக்கையோ, சடங்கோ, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க, ரைட்? அதை வந்து நீங்க வந்து யூ கேன் see this from a contemporary lens, and then the director just wants to say இது சமகாலத்துல நடக்குது, இது இந்த வாழ்க்கையில நடக்குது, இதை வந்து ஐ வாண்ட் டு பிரசன்ட் இட் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அண்ட் உனக்கு என்ன, ஏன்னா இது வந்து பல லட்ச வருஷம், அவர் பல ஆண்டு, பல ஆயிரம் வருஷமா நடந்து வர பழக்கம், எண்ணம், ஆம்பளைங்க தான் பெஸ்ட்டு, இல்லை ஆம்பளைங்க தான் தேர் பெட்டர் தென் யூத் பிகாஸ் தே ஃபீட் யூ விமன், அந்த மாதிரி சொல்ற எல்லா விஷயத்தையும் சீண்டாம கேள்வி கேட்காம ப்ரெசென்ட் பண்றதுனாலயே இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் வாட்சிங் அ கமர்ஷியல் ஃபிலிம், ஐ லைக் ஆல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், வி லைக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், வி என்ஜாய் இட். Correct. But just they just don't show the power of what a visual medium that cinema will do. And There's no exactly power why. in the hero. Let me be very honest. They've turned into like Marvel universe and all the other things, which is Exactly. there is this one superhero. He can take care of all your problems. Fine, there is a place for that. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே, இல்லவே இல்லைன்னு சொல்றது வந்து நான் ஒரு காலத்துல சொல்லிட்டு நானும் மாத்தினேன். இட் மேக்ஸ் சென்ஸ் டு ஹேவ் சம் என்டர்டெய்னர். பட் அதுதான் சினிமான்னு ஒரு 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 புரிதல் வரும்போது ஐ திங்க் இட் இஸ் வேர் வி ஆர் ஃபெயிலிங் as a சொசைட்டி. ஏன்னா இது மாதிரி படம் எடுக்காததால தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஜாதி பிரச்சனைலாம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் போல கிடையாது. இந்த படத்துலையும் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றுமே கிடையாது. லைக் தெர் இஸ் நோ வில்லன், தெர் இஸ் நோ டயலாக், There is no pracharam, there is no like, oh இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட், there's nothing. கரெக்ட் கரெக்ட். Yeah, நீங்க yeah. புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுங்க. இருக்குன்றவன் இருக்கு, இல்லன்றவன் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து ஒரு 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 ப்ரெசன்டேஷன் நடக்குது இங்க. ஸோ Yeah. அந்த 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 ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பிகாஸ் திஸ் மூவி நீட்ஸ் டு பி வாட்ச்ட் பை எனி ஒன் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் சம் கைண்ட் ஆஃப் ஆல்டர்னேட் மூவி சம்வேர்.
அண்ட் அண்ட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி மலையாளத்துல கூட படம் யாரும் எடுக்கிறது கிடையாது. கண்டிப்பா, ஒரு காலத்துல கண்டிப்பா, எடுத்திருந்தாங்க. இப்ப கண்டிப்பா. யாரும் எடுக்கிறது இல்ல. இப்ப என்ன ஆச்சுனாக்கா, மோர் லைக் ஓடிடி ட்ரிவன் தீம்ஸ். அங்கேயும் நல்ல தீம் வருது, நல்ல கதை வருது, இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் இட்ஸ் பிகம் ஐ திங்க் என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் கேட்டரிங் டுவர்ட்ஸ் த நார்த் இந்தியன் கிரௌடோன்னு எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஆதங்கம் ஒண்ணு தோணுது எனக்கு. மலையாளம் சினிமாவை பொறுத்தவரைக்கும். இவ்ளோ எதார்த்தத்துக்கு அங்க கூட இருக்கல. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த படத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம ஓன் கதைய நம்ம செலிப்ரேட் பண்ணாதது ஒரு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. And hence, P.S. Vinod Raj has to be appreciated for a movie that's on par with, Abbas Kiarostami or whoever that you talk about, Anybody. our own Mahendran, all those தல people. தூக்கி வச்சு ஆடுவாங்க. லைக் இஃப் ஹி Yeah, வாஸ் பார்ன் exactly. இன் லைக் ஈரான் ஆர் கொரியா ஆர் ஆப்கானிஸ்தான் ஆர் எனி அதர் கண்ட்ரி, ரைட்? அவ்வளோதான், அது வந்து அவ்வளோதான். இது வந்து இட் வுட் ஹவ் பீன் மச் மோர் செலிப்ரேட்டட் தென் வாட் இட் இஸ். பட் அகைன் I'll அது I'll end it like this, Hemant. I'll say, நான் வந்து I am popularly, or நம்மளோட இதுல பாட்காஸ்ட்ல I have told this many number of times that I feel தமிழ் சினிமா ஒரு ஸ்ட்ரக்சர் கேஸ். இட்ஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் க்ளோஷர். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதுல வினோத் ராஜ் மேக்ஸ் அ ட்ரூ ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றேன். How does somebody take a visual medium and use it to கதை சொல்லுதற்கு எப்படி அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணிருக்காருன்றது வந்து இட்ஸ் அ ட்ரூ லேர்னிங் ஃபார் எவ்ரிபடி ஹூ வாண்ட்ஸ் டு என்ஜாய் சினிமா, ஹூஸ் அ ட்ரூ கனாசியர் ஆஃப் சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து கொட்டுக்காளி படத்தோட விமர்சனம். இஃப் யூ லைக் த ரிவ்யூ ஆர் இஃப் யூ டென்ட் லைக் இட், யூ லைக் த மூவி ஆர் டிட் நாட் லைக் இட், ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் காமெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.